தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கும் வைஷ்ணவியின் முடிவுக்கு அந்த கட்சியின் மாவட்ட செயலாளரே காரணம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. யார் அந்த மாவட்ட செயலாளர், என்ன நடந்தது, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே உட்கட்சி சிக்கல்கள் நிறைய இருக்கும் நிலையில் பெண்கள் அடுத்தடுத்து ஒடுக்குமுறையை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. முன்னதாக தேனி மாவட்ட தமிழக வெற்றி கழக மகளிர் அணி உறுப்பினராக இருந்த சத்யா நந்தகுமார் என்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் பெண் உறுப்பினரை ஓரங்கட்ட மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். தேனியில் தமிழக வெற்றி கழக தெற்கு மாவட்ட செயலாளராக உள்ள லெப்ட் பாண்டி மீது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரான புஸ்ஸி ஆனந்த் மீதும் குற்றச்சாட்டுகளை சத்யா வைத்திருந்தது தமிழக வெற்றி கழகத்தை கதிகலங்கச் செய்தது. இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிந்து சுமூகமாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அடுத்த இடியை கொடுத்திருக்கிறார் மற்றொரு பெண் நிர்வாகி. விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி. கட்சியில் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதால் இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாக கூறும் அவர் இது தொடர்பாக நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அரசியல் பயணத்தை தமிழக வெற்றி கழகத்தில் தொடங்கிய நான் தொடர்ந்து நிராகரிப்பை மட்டுமே சந்தித்து வந்ததாகவும் கடந்த 3 மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தன்னுடைய வளர்ச்சியை தடுப்பதாக நினைத்து கட்சியின் வளர்ச்சியை தடுக்க சிலர் செயல்படுகிறார்கள் என்றும் வைஷ்ணவி அடுக்கடுக்காய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கட்சியில் இருக்கும் சில நாசக்காரர்களின் சதியாலும் உயர்மட்ட நிர்வாகிகளின் போதிய ஒத்துழைப்பு இல்லாததாலும் தனது வார்டில் இருக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கக்கூட அனுமதி கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் வைஷ்ணவி. மேலும் மாநில அளவில் கட்சிக்காக உழைக்கும் தனக்கு பொதுக்குழு கூட்டம், பூத் கமிட்டி மாநாடு, செயற்குழு கூட்டம் என எதற்கும் அனுமதி கொடுக்காமல் நிராகரித்து சென்னைக்கு சென்று பொதுச் செயலாளரை சந்திக்க கூடாது, மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிக்கும் வரக்கூடாது, பொதுச் செயலாளரை சந்திக்க மேடையேறினால் மனித சங்கிலியால் நுழைய விடாமல் கீழே தள்ளிவிட்டது, மாவட்ட நிர்வாகிகளை மீறி கட்சியின் வளர்ச்சி குறித்து ஊடகங்களில் நேர்காணல் கொடுக்கக்கூடாது, சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பேசக்கூடாது, போஸ்ட் போடக்கூடாது, உங்களுக்கு லைக்ஸ் அதிகமாக வருகிறது, எங்களுக்கு அது எரிச்சலை தருகிறது, மாவட்ட நிர்வாகிகளை தாண்டி நீங்கள் வேகமாக வளர்கிறீர்கள், அது எங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது என வெளிப்படையாகவே மிரட்டியது என தொடர்ந்து பல இடங்களுக்கு கூட்டங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு கொண்டே இருந்ததாக வைஷ்ணவி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இப்படி தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை ஒடுக்குகிறார்கள், நிராகரிக்கிறார்கள் என்று வைஷ்ணவி குறிப்பிட்டது தொடர்பாக கோவை தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் விசாரணை செய்தோம். அப்போதுதான் ஒரு உண்மை தெரிய வந்தது. அதாவது வைஷ்ணவியின் இந்த முடிவுக்கு பின்னால் கோவை மாவட்ட செயலாளரான சம்பத்குமார் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சம்பத்குமார் தனக்கான ஒரு கோஷ்டியை உருவாக்க நினைப்பதாகவும், வைஷ்ணவியின் குடும்பம் திமுகவை சேர்ந்தது என்பதால் திமுகவில் இருந்து வந்தவர்கள் வைஷ்ணவியை ஆதரிக்க நேரிடும் என்பதாலும் வைஷ்ணவிக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சம்பத்குமார் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்து வைஷ்ணவியை ஒடுக்க நினைத்த நிலையில் இது தொடர்பாக மேலிடத்தில் வைஷ்ணவி புகார் அளிக்கச் செல்லும் போதெல்லாம் ஏதாவது செய்து மடக்கி விடுகிறாராம். அது மட்டுமல்லாமல் வைஷ்ணவி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டதை அடுத்து அவரை ஏற்கனவே கட்சியில் இருந்து நீக்கி 2 நாட்கள் ஆகின்றன என்று சம்பத்குமார் கூறினாராம். இதைத் தொடர்ந்துதான் இருவருக்குள்ளும் இருக்கும் பிரச்சனை பொதுவெளியில் வந்திருக்கிறது. இப்படி தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி பூசல் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஜனநாயகன் ஷூட்டிங்கிற்கு சென்றிருப்பதால் வைஷ்ணவிக்கு பாஜகவில் இருந்து ஓப்பனாக ஆஃபர் கொடுக்கப்பட்டுள்ளது.
அந்த ஆஃபரை கொடுத்தது வேறு யாருமில்லை, கோவை சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவின் மூத்த தலைவருமான வானதி சீனிவாசன். அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த வானதி, பெண்கள் தங்கள் வாழ்க்கையை அரசியலுக்கு அர்ப்பணிக்க நினைக்கும் போது தங்கள் குடும்பத்தில் இருந்தோ சமுதாயத்தில் இருந்தோ அவர்களுக்கு சுலபமாக ஆதரவு வராது. ஆனால் அதனையெல்லாம் தாண்டி அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியது எனும் உறுதி இருந்தால் எத்தகைய தடையையும் நம்மால் தாண்ட முடியும். எனவே சகோதரி உண்மையாக மக்களுக்காக பணியாற்ற அரசியலுக்கு வர வேண்டும் என நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக வரலாம் என்று வைஷ்ணவிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் வானதி சீனிவாசன். அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தகைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும். அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம். இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடி சொல்கிறார். இது குறித்து வைஷ்ணவி ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் வருகையால் ஸ்தம்பித்து போன கோவையில் இருந்து பெரும் தலைவலி உருவாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை கடும் அப்செட் ஆக்கியுள்ளதாகவே கூறப்படுகிறது.